இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தை வழிபாடு ஆயன் இல்லாது விடுபட்ட ஆடுகளின் மீது இறைவன் கொள்ளும் அக்கறையை, பராமரிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்று இச்சமூகத்தில் நாம் காண்பது என்ன? மக்களுக்கு பாதுகாப்பான நிறைவான வாழ்வை தர வேண்டிய பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் சுகபோக வாழ்வை வாழ்ந்து கொண்டு மக்களின் நலனில் ஆர்வம் கொள்ளாமல் சுயநலத்தோடு வாழ்வதை காண்கிறோம். ஆனால் தலைவர்க்கெல்லாம் தலைவரான நம் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடர்களும் தங்களின் வரவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மக்களுக்காக உணவு, உறக்கம் மற்றும் களைப்பை மறந்து அவர்களுடைய ஆன்ம பசியை தீர்க்கும் வண்ணம் கற்பிப்பதை உணர்கிறோம். ஆம், அன்பார்ந்த இறை சமூகமே, நாமும் இத்தகைய தன்னலமற்ற இறைமக்களாக நம் சமுதாயத்தில், இல்லங்களில், பங்கு தலங்களில் மற்றும் நமது பாரத நாட்டில் உறவுகளை இணைக்கும் தியாக உணர்வோடு பணியாற்றி இறைமகன் இயேசுவின் உண்மையான சீடராக வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். வாரீர், இணைந்து பயணிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் நாளாக இன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கேற்கின்ற வேளையில் இன்று மாதா தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கின்ற அனைவரோடும் ஆண்டவருடைய அருள் ஆசை நிறைவாக இருக்க வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற தருணத்தில் இந்த திருப்பலியின் ஆசிர் அருள் நம்மீது, நம்முடைய குடும்பத்தார் மீது நிறைவாக இருக்க நம்மை நாம் தயார்படுத்துவோம், தகுதியுடையராக்குவோம். கண்களை மூடுவோம். கடவுள் அருளும் ஆசிரை, பதிலை, வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள, அனுபவிக்க தடையாக இருக்கிற குற்றங்குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனிலை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பாவமே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் மலர் பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம்முடைய அடியார்களாக எங்களில் உம்முடைய அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில்
யூதா விடுதலை பெறும். இஸ்ரவேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர். திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரக்கத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தாரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். 2 இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இடமாக படைத்து அமைதியை ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக 2 இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே 2 இனத்தராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னையும் பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 6, இறை சொற்றொடர்கள் 30 முதல் 34 முடிய. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரால் தீர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவரின் நாள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவருடைய மக்கள். கடவுள் உலகை படைத்த பிறகு ஆதாம் ஏவாளோடு ஒரு நாள் ஓய்ந்திருந்தார். அவர்களோடு அந்த நாளை செலவழித்தார். அதே போன்றுதான் நாமும் நம்மை படைத்த கடவுளிடம் வந்து இந்த நாளை, இந்த நேரத்தை, நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அவரிடமிருந்து ஆருளும் ஆசிரும் அழிகாட்டுதலை பெறுகின்ற நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இது தொடக்க நூலில் முதல் 2 அதிகாரங்களில் வருகின்ற படைப்பு நிகழ்வுகளை போன்றதுதான் நம்முடைய அனுபவமும் கூட. இப்படி இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய திருக்கோவிலில் வந்திருக்கின்ற வேளையில் இன்று கடவுள் நமக்கு பல்வேறு செய்திகளை நினைவுபடுத்துகிறார். இன்னும் சொல்லணும்னா, கடவுள் நமக்காக எதையெல்லாம் செய்கிறார், எதிலிருந்தெல்லாம் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கடவுள் தருகின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டி வளம் பெற வேண்டும், ஆற்றல் பெற வேண்டும், ஆசிர் பெற வேண்டும், ஆளுமை பெற வேண்டும், பர்சனாலிட்டி என்பதை நினைவுபடுத்துகின்றது இன்றைய நாளின் செய்திகள். முதல்ல இன்றைய முதல் வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து அதிகாரம் 23 கடவுள் மக்களுக்காக செய்யப்போகின்ற செய்திகளை சொல்லுகிறார். இறைவாக்கு எரேமியா வழியாக ஆண்டவர் சொன்ன செய்திகள் என்ன? அரசர்கள், மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பில் இருக்கின்றவர்கள், பொறுப்பாளர்கள், இவர்களெல்லாம் கடவுளுடைய செய்தியை கேட்கவில்லை. கடவுளுடைய மிக முக்கியமான செய்தி என்ன? கடவுளுடைய செய்தியில் மிக முக்கியமானது நம்பிக்கை அளித்தல். கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அளித்தல். கடவுளுடைய வழிகாட்டுதலில் மக்களை வழிநடத்தி செல்லுதல். அவருடைய வழிகாட்டுதல் என்கின்ற மதிப்பீடுகள்
கட்டளைகள் அல்ல. ஆனால் மனித வார்த்தையில் அது கட்டளைகள் தான். ஆனால் உண்மையிலேயே கடவுள் புதிய சமூகத்தை படைக்கின்ற பொழுது அவரை தொடர்ந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சொல்லுகின்ற செய்திகளை மக்கள் கேட்க தவறினார்கள். அதன் விளைவு என்ன? அரசர்கள் முதல் அடிப்படையில் இருக்கின்ற சாதாரண பொறுப்பாளர்கள் வரை தங்களை மையப்படுத்தினார்கள், கடவுளை மறந்தார்கள், தன்னை மையப்படுத்தி கொண்டார்கள், தங்களை மறந்தார்கள். நான் அதைத்தான் நினைவுபடுத்தி கொண்டார்களே தவிர நாம் என்கின்ற தொடர் சமூகத்தை, மக்களை மறந்தார்கள். தங்களை நினைவுபடுத்தி கொண்டார்கள், நான் தான், கடவுள் இல்லை என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி மக்களை தவறான வழியில் சென்று கொண்டிருந்த பொழுதுதான் கடவுள் தாமே அவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? இந்த பின்புலத்திலிருந்து தான் இன்றைக்கி முதல் வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை தலைவர்கள், அரசர்கள் சரியான விதத்தில் வழி நடத்தவில்லை. அவர்களும் தவறு செய்தார்கள், மக்களை தவறு செய்ய தூண்டினார்கள். அதன் பொருட்டு அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள். இந்த வேளையில் கடவுள் சொன்ன செய்தி என்ன? நீங்கள் என்னுடைய மக்களை பொறுப்பான விதத்தில் வழி நடத்தாததால் நான் மக்களுக்கான புதிய மெய்ப்பர்களை தருவேன். மெய்ப்பர்கள் என்பவர்கள் யார்? பொறுப்பாளர்கள். மெய்ப்பர்கள் என்பவர்கள் யார்? தலைவர்கள். இவர்களை நான் உங்களுக்கு புதிய தலைவர்களை, புதிய மெய்ப்பர்களை தரப்போகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க சரியாக செயல்படலை. அவர்கள் நான் தருகின்ற இந்த பொறுப்பாளர்கள், மெய்ப்பாளர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மக்களை அச்சத்திலிருந்து, பயத்திலிருந்து விடுவிப்பார்கள். அவர்களை என்னுடைய வழிகாட்டுதலில் வழிநடத்துவார்கள் என்று சொல்லிட்டு, இப்பொழுது மட்டுமல்ல, எக்காலத்துக்கமாக ஒரு நிலையான ஒரு மெய்ப்பரையும் நான் தருவேன் என்கின்ற ஆண்டவருடைய வாக்குறுதி. தாவீதின் குடும்பத்திலிருந்து தளிர் ஒன்றை நான் தோன்றச் செய்வேன். அவர் அரசாட்சி செய்வார். அவர் ஞானத்தோடு மக்களை வழிநடத்துவார், ஆளுவார். அவர் நீதியிலும் நேர்மையிலும் வழிநடத்துவார் என்று எதிர்காலத்துக்குமான நம்பிக்கையின் செய்தியையும் கடவுள் தருகிறார். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி, முதல் வெளிப்பாடு, ஆண்டவர் தாமே நமக்காக செய்ய இருக்கிற காரியங்கள். அதுவும் எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட மெய்ப்பர், இவர்களை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்கின்ற செய்தி. இது ஒரு நம்பிக்கையின் செய்தி, எதிர்நோக்கின் செய்தி. ஆகவே நமக்கு இன்றைய முதல் வாசகத்தின் முதல் வெளிப்பாடு என்ன? கடவுள் நமக்கான தலைவரை, மெய்ப்பரை தரப்போகிறார். ஆண்டவர் தாமே இதை செய்யப்போகிறார். இது ஆண்டவரின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஏன் தருகிறார்? இதில் நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? நாமும் கடவுளின் மக்கள், நமக்கும் பொறுப்பு இருக்கின்றது என்பதன் பின்புலத்திலிருந்து தான் இதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இது முதல் வெளிப்பாடு. ரெண்டாவது, உடனடியாக நமக்கு பதிலுரை பாடல் வருகிறது. பதிலுரை திருப்பாடல் என்பது ஒரு மாபெரும் பாடல். திருப்பாடல்கள் புத்தகம் 150 திருப்பாடல்களை, பாடல்களை கொண்டிருக்கிறது. இந்த 150 பாடல்களில் நமக்கு எக்காலத்துக்குமான ஒரு மிக முக்கியமான பாடல் எது என்பதை விவிலிய அறிஞர்கள், பாடல்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்ன? திருப்பாடல் 23 என்பது திருப்பாடல்களின் முத்து. இது நம் அனைவரின் சொத்து. திருப்பாடல்களின் முத்து என்பது திருப்பாடல் 23. இது நம் அனைவரின் சொத்து. ஏன்னா இது எனக்கு மட்டும் நான் வச்சுக்க முடியாது, எனக்கு அப்படின்னு யாருமே இல்லை, எல்லாருக்குமானது, எக்காலத்துக்குமானது. இது மிக முக்கியமான கடவுளுடைய தொடர் வழிகாட்டுதலை தருகிறது. எல்லாத்துக்கும் மேலே இந்த திருப்பாடலை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு ஆளுமைக்கான திருப்பாடல், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். எங்கெங்கேயோ போய் நீங்கள் எவ்வளோ கோர்ஸ் வேணால் படிக்கலாம், ஆனால் என்னுடைய ஆளுமையை நான் யாரோடு இணைத்து நான் வளர்த்து கொள்கிறேன், எனக்காக கடவுள் செய்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த திருப்பாடல் 23 நீங்கள் மனப்பாடம் பண்ணி அடிக்கடி சொல்லணும். அடிக்கடி இதை நாம் சொல்லுவதன் வழியாக, ஜெபிப்பதன் வழியாக கடவுள் நமக்காக என்னெல்லாம் செய்கிறார் என்பதை, செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக மொத்தத்தில் முதல் வாசகத்தில் கடவுள் நமக்கு என்னெல்லாம் செய்ய போகிறார், எப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் நமக்காக தரப்போகிறார் என்று சொன்னதற்கு இன்றைய பதிலுரை திருப்பாடல் அந்த தலைவர் யாராக இருக்க முடியும்? யாரோ இல்லை, ஆண்கள் தான் தலைவர்களோ?
அப்படிலாம் கிடையாது. அப்போ பெண்கள் தலைவர்கள் இல்லையா, அவர்களும். ஆக மொத்தத்தில் ஒவ்வொருவருமே தலைவர்களாக இருக்கிறோம், தலைமை பண்புக்கு நாம் தயாராக்குகிறோம் என்பதை சொல்லுவது கடவுள் நம் வாழ்விலே அவர் செய்கின்ற காரியங்களை நமக்கு உணர்த்துவது தான் இந்த திருப்பாடல் 23 முதல் வாசகத்துக்கான நம்முடைய பதில். கடவுள் ஆமாம் இவ்வளோலாம் செய்ய போகிறாரா, அப்போ யார் வச்சு செய்ய போகிறார், என்னை வச்சு தான் செய்ய போகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்கிறார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்கிறார், அவர் தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்களாக இருந்தாலும் சரி என்னை தேற்றுபவர் யார், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் தீங்கிற்கும் அஞ்சிடேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். அதெல்லாம் தாண்டி என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை எல்லாம் ஏற்பாடு செய்பவர் யார், என்னை மேன்மைப்படுத்துபவர் யார், என் தலையில் நறுமண தைலத்தை பூசி என்னை அர்ச்சிப்பவர், அருள் பொழிவு செய்பவர், உயர்த்துபவர் யார், ஆண்டவர். இதெல்லாம் நாம் செய்வதில்ல, நமக்காக கடவுள் செய்வது. அதனால்தான் ஆண்டவரின் இல்லத்தில் நான் வந்து அவரை தரிசிப்பது, பார்ப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய திருவிருந்தில் பங்கேற்பதையெல்லாம் ஆண்டவருடைய செயல்தான். ஆக இந்த வழிபாடுகள் இது கோவிலோடு முடிகின்ற நிகழ்வுகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவை. ஆகவேதான் ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாம் அனுபவிக்கின்ற பொழுது அந்த அனுபவம், ஆண்டவருடைய செயல்பாடுகள் நம்மை ஆளுமைக்குரியவர்களாக, மெய்ப்பர்களாக, தலைவர்களாக ஆண்டவர் நம்மை சிறு சிறு நிகழ்வுகள் வழியாகவே தயார்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வது என்பது இந்த திருப்பாடல் 23 சொல்லுகிற இரண்டாவது செய்தி, இரண்டாவது வெளிப்பாடு. மூன்றாவது, ஆண்டவர் இயேசு அவர் எவ்வாறு நமக்கு மாபெரும் ஆயராக இருக்கிறார். அதில் நமக்கு நற்செய்தியில் அவர் ஆயிரெல்லாம் ஆடுகளை போன்ற மக்கள் இருந்ததைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு இயேசு பலவற்றை கற்பிக்கிறார். இயேசு என்ற மாபெரும் ஆயர், நமக்காக அவர் செய்கின்ற காரியங்கள், அவர் மக்களை தேடி வருகிறார். மக்களை தேடி வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு ஆயிரெல்லா ஆடுகளை போன்று அங்குமிங்குமாக இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு, அன்பு கொண்டு, அக்கறை கொண்டு, பாசம் கொண்டு பலவற்றை கற்பிக்கிறார். அப்போது இந்த மெய்ப்பர்களாக உருவாகின்ற நாம், அது பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி, சின்ன அளவிலாக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவருமே மெய்ப்பர்கள், நாம் ஒவ்வொருவருமே தலைவர்கள். நம்முடைய அன்பியங்களில் நாம் தலைவர்களாக இருக்கிறோம், பங்குகளில் நாம் தலைவர்களாக, மெய்ப்பர்களாக, பொறுப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்வியல் பண்புகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது வெறும் அதிகாரத்துக்குரியது, அமைப்பு ரீதியானதல்ல. இயேசுனுடைய அந்த ஆயரின் தன்மை என்பது அடிப்படையில் நம்முடைய வாழ்வோடு இணைந்த அக்கறையின் மீது இருப்பது. அதிகாரம் அல்ல, அக்கறை, அன்பு, பரிவு. இது நம்முடைய குடும்பத்திலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்மிலும், என்னிலும் நான் என் மீது கொண்டிருக்கிற அன்பு, என்னிலும் நான் என் மீது கொண்டிருக்கிற பரிவு வேற எங்கேயோ அல்ல. முதல்ல நான் என்னை அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய குறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஆயரின் தன்மையில், மேய்ப்பருக்குரிய தன்மையில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாபெரும் பண்பு, மாபெரும் பாடம். மூன்றாவது செய்தி, மூன்றாவது வெளிப்பாடு. மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசு அவர்களை கண்டு, அவருடைய நிலைமையை கண்டு அவர்களோடு பேசினார். பலவற்றை கற்பித்தார் என்றால் பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார், நேரத்தை செலவிட்டார். ஆயராக இருக்கின்றவர்கள், மெய்ப்பர்களாக இருக்கிறவங்க, குடும்ப தலைவர்களாக, தலைவியாக இருக்கிறவங்க நேரத்தை குடும்ப உறுப்பினர்களோடு செலவிட வேண்டும் என்பதையும் கற்பிக்கிறது இந்த நற்செய்தி. மூன்றாவது. நான்காவது, இந்த மெய்ப்பர்களாக இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க தன்னை அறியாமலேயே நம்மில் இருக்கின்ற எண்ணம் என்ன, நான் நீ, உன்னை விட நான் நன்றாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? பகைமை. அதனுடைய விளைவு, தொடர்ச்சியான விளைவு என்ன? போர். ஒரு இனம் இன்னொரு இனத்திற்காக எதிராக எழும்புகின்றது. அப்படியே எதுக்காக சண்டை போடுறதுன்னு தெரியாது. ஏன் அவங்க சண்டை போட்டாதான் அது அவங்களுடைய பிரச்சனை, நமக்கும் புரியாது. ஆனால் இது பரம்பரை பரம்பரை பகையாக ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பகைமை கொண்டு இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அப்படிப்பட்ட ஒரு பகைமையை குறித்து தான் இன்றைய 2வது வாசகம். பவுலடியார் எபேசியருக்கு திருமுகத்திலிருந்து நமக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள, இதற்கான தீர்வுகளை இயேசு எவ்வாறு நமக்கு தந்திருக்கிறார், கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை கற்றுத்தருகிறார், வெளிப்படுத்துகிறார். அதில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? போன வாரத்தின் தொடர்ச்சி இது. இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். ஏன் இரத்தம் சிந்தினார்? நம் அனைவரையும் மீட்பதற்காக இரத்தம் சிந்தினார். இந்த இரத்தம் சிந்துதல் வழியாக என்ன நடைபெற்றிருக்கிறது? பல காரியங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று, யூதர்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவின்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் ஒரு சில நேரங்களில் என்ன ஆனாங்க? இதில் என்னுடைய நம்பிக்கை தான் பெரிது, என்னுடைய அனுபவம் தான் பெரிது, நான் தான் கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், நான் தான் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் கடவுளை அதிகமாக அறிந்தவர்கள், இப்படிலாம் சொல்லிட்டு பெருமை பேச ஆரம்பித்தார்கள். இதில் என்னுடைய அனுபவம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லும் போகும்போது தான் யூதர்களுக்கும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் பல பிரச்சனைகள் உருவாகின. அதனால் நாம் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதை விட, சாட்சியம் பகர்வதை விட சண்டையில்தான் அதிகமான கவனம் போகிறது. இதனால்தான் புனித பவுலடியார் இயேசுனுடைய செயல்பாடுகளை நமக்கு நினைவூட்டுகிறார், கடவுளின் செயல்பாடுகளை நமக்கு நினைவூட்டுகிறார். கிறிஸ்துவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள், கடவுளை பின்பற்றுகின்றவர்கள் அனைவருக்குமானது. இன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவது, நீ கிறிஸ்துவன் என்றால் நீ சொல்ல வேண்டியது நோ டு வார், சண்டை வேண்டாம், அமைதி வேண்டும். நீ கிறிஸ்துவன் என்றால் சண்டை வேண்டாம், அமைதி வேண்டும். நீ மனிதன் என்றால் சண்டை வேண்டாம், அமைதி வேண்டும் என்று சொல். நமக்கு அமைதிதான் முக்கியம், சண்டை அல்ல என்பதை, போர்கள் அல்ல என்பதை திருத்தந்தை சொல்லுவதன் நோக்கம் இயேசுனுடைய வாழ்வின் செய்தி தான். இன்னைக்கு தொடர்ந்து உலக அளவில் பல்வேறு இடங்களில் போர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து சொல்லுவது, அமைதிக்காக ஜெபியுங்கள், அமைதியை ஏற்படுத்துங்கள், எல்லாரும் வந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. போர்களினால் ஜெயிப்பவர்கள் யாரும் இல்லை, போர்களினால் ஜெயிக்கின்றவர்களாக நினைப்பவர்கள் தான் முதலில் தோற்கின்றார்கள், முதலில் அவர்கள்தான் வீழ்ச்சி அடைகிறார்கள், மனித சமூகம் வீழ்ச்சி அடைகிறது என்பதை சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு இன்னைக்கு 2வது வாசகம் அது ரொம்ப அழுத்தமாக சொல்லுகிறது. இயேசு இப்படி யூதர்கள் அல்லாதவர்களாக இருந்தவர்களின் பொருட்டு ஏற்படுத்தகைய பகைமையைத்தான் அவர் சிலுவையிலே ஆணிகளை கொண்டு அறைந்து விட்டார். பல ஒப்பந்த படிகள் கொண்டிருக்கிற அந்த ஒப்பந்த பத்திரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, நான் தான் உயர்ந்தவன், என்னுடைய நம்பிக்கை உயர்ந்தது, நான் தான் ஆளுமை மிக்கவன், அதிகாரம் மிக்கவன் சொல்கிறீங்களே, இது எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார். அவருடைய இரத்தம் சிந்துதலினால் அமைதியை ஏற்படுத்தினார், அமைதியை ஏற்படுத்தினார். இந்த அமைதி நம்மை வாழ வைக்கின்றது, வளர்ச்சி கொடுக்கிறது. இந்த அமைதியின் வழியாக நாம் தூயாவியானவரின் வழியாக கடவுளுக்கு ஏற்ற மக்களாகிறோம் என்பதுதான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற 4வது வெளிப்பாடு. ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஒரே ஒரு வசனம், அருள் வாக்கு வசனம், ஜெப உணர்வோடு ஜெபித்திருக்கிறோம், அதை தியானிப்போம். தியானித்ததன் அடிப்படையில் இயல்பான நம்முடைய பதில் மொழியை சொல்லுவோம், ஜெபத்தை சொல்லுவோம். அதை சற்று ஆழமாக ஆழ்நிலையை கொண்டு செல்வோம். தூங்குறதுக்கு முன்னாடி, பயணங்களின் பொழுது அதை செயல்படுத்துவோம் என்கின்ற இன்றைய நாளுக்குரிய இந்த செய்திகளோடு ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியில் பங்கேற்றிருக்கின்றவர்களே, ஆண்டவர் நமக்காக பல்வேறு காரியங்களை செய்கிறார். அதை யார் வழியாக செய்கிறார்? என் வழியாக, நம் வழியாக செய்கிறார் என்கின்ற நேர்மறையான எண்ணத்தோடு திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே வேளையில் இன்றைய திருப்பலியில் நீங்கள் இந்த செய்திகளை உள்வாங்கி தியானித்து செயல்படுத்துகின்ற வேளையில் உங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றையும் தர உங்களோடு இணைந்து, நம்முடைய பங்கு தந்தையோடு இணைந்து நம்முடைய இந்த செபங்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏனெனில் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி, அருட்தந்தை மரி அன்பு அவர்கள் மேற்கொள்கின்ற காரியங்களில் ஆண்டவர் நமக்காக செய்கின்ற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள, ஆண்டவருடைய வழிகாட்டுதலால் நம்முடைய ஆளுமையை வளர்த்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஜெபங்களுடன் இறை ஆசி. மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராம்
ஆனார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாக்குமே ஆட்சியில் பாடுபட்டார், சிறுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் மரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுகளை புரிந்து கொள்கின்ற தருணத்திலே தொடர்ந்து அவருடைய அருள் ஆசிர் வேண்டி நமக்காக, நம்முடைய பங்கிற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, ஆயனில்லா ஆடுகளாக விடுபட்ட மக்களை ஆயர்களாக இருந்து வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவரத்தார் அனைவரும் மக்களின் மீது உண்மையான அக்கறை, கரிசனை, இரக்கம் கொண்டவர்களாக அவர்களுடைய துன்பம், சோர்வு, தோல்விகளில் உடனிருப்பை அளித்திடும் கருவியாய் மாற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எம் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசிர்வதையும். நாங்கள் ஒருவரை அன்பு செய்து அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நூற்றான இறைவா, மாதா தொலைக்காட்சி அதிபர் அருட்தந்தை மற்றும் இணைந்து பணிபுரியும் உறுப்பினர் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து அவர்களின் நற்செய்தி பறைசாற்றும் பணி உலகெங்கும் பரவிட உமது ஆவியின் வல்லமையை பொழிந்திட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிரும் உயிர்ப்புமான இறைவா, எமது பங்கிலே இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களின் குற்றம் குறைகளை மன்னித்து உமது பேரின்ப வான் வீட்டில் உம்மை காணும் வரத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கூறுவோம். கண்களை மூடுங்க. எனது ஜெபம் என்ன? என்னுடைய ஜெபத்தில் இன்று நான் யாருக்காக ஜெபிக்கிறேன்? மாட்சிமிக்க ஆண்டவரே, எங்களோடு வாரும், எங்களை ஆசீர்வதியும். சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நானும் எனது குடும்பமும் தயவு பெற்றது என்றால் நீர் என்னோடு வாரும், என்னோடு தங்கும், என்னையும் எனது குடும்பத்தையும் உம்முடைய உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவே, எல்லாம் தருவே. உன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவே, எல்லாம் தருவே. இதோ என்னை இதோ எல்லாம்
பரவசமாய் தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவேன் எல்லாம் தருவேன். பொன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவேன் எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா. இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. அன்மிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் எங்களுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாய் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தே ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மதுமாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உடையடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள் மீறாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் இல்லாமல் இறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் மக்கள் செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தான். பாடுபட்ட எங்கள் பாவங்களை அழித்தான். இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தான். தந்தை அவருமிடம் ஏறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தான். ஆகவே வானத்தூர் அணிகளோடும் புனிதர்களின் பிறந்தர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமானவர். இன்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மாக்க நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கரென்று கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கிற திரு அவை நினைவு வந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிர் மேதுவ நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய இவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, எங்கள் தாய் லூர்து அன்னை, அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மேலும் இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்களாகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்றும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றுமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம்முடைய ஆண்டவர், நமக்கு ஆயராகிறது நம்மை வழிநடத்துகின்றவர், நம்மை ஆயர்களாக்க விரும்புகின்ற வேறவரே. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதி. உனை மனம் தேடுதி, நீ வழி காட்டுவி. தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதி. உனை மனம் தேடுதி, நீ வழி காட்டுவி. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் மருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் மருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறு. துணை மனம் தேடுவே, நீ வழி காட்டுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தோம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.